ரோகிணியோட மலேசிய மாமா கறிக்கடை மாமா தான் அப்படிங்கிற உண்மையை விஜயாவுக்கு முத்து நிரூபிக்கிறாரு. இதனால் ரோஹிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதிர்ச்சியாக ரோஹிணியை பார்க்குறாங்க. ஏன்டி இவ்வளோ போய் பேசியிருக்கிற? நீ பணக்காரி அப்படின்னு சொன்னால் நான் உன்னை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுவேன்ட்டு நினச்சியா? நான் பணத்தாசை பிடிச்சோன்னு நினைக்கிறியா? அப்படிங்கிற மாதிரி விஜயா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அத்தை, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. தயவுசெய்து என் மேலே தப்பாக நினைக்காதீங்க. நான் மனோஜை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன். அதுக்காக தான் இப்படிலாம் நான் போய் பேச வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பணத்துக்காக ஒரு மாதிரி பேசுவீங்க, பணம் இல்லைன்னா இன்னொரு மாதிரி பேசுவீங்க. அது எனக்கு தெரியாத அத்தை அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்த்து கேட்குறாங்க. என்னடி பணத்தாசை பிடிச்சவன்னு சொல்கிறியா என்னைய அப்படின்ட்டு விஜயா கேட்குறாங்க. நான் பணக்காரி அப்படின்ட்டு சொன்னதுனால என்ன ஒரு மாதிரியும் மீனாவை இன்னொரு மாதிரியும் தானே நீங்கள் நடத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேட்குறாங்க. அடச்சி வாயமுட்ரி, நீனும் மீனாவும் ஒன்றா? மீனா எப்படிப்பட்டவ? அவள் பொய்யே பேச மாட்டா. உன்னை மாதிரி பொய் மேலே பொய்லாம் இது வரைக்கும் அவள் பேசினதே கிடையாது. இப்போது இந்த நிமிஷம் வரைக்கும் அவள் எல்லாருக்கும் நேர்மையாக தான் நடந்துட்டுருக்கிறா. அவள் கால் தூசி கூட நீ பெறமாட்ட அப்படிங்கிற மாதிரி விஜயா ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. மீனாவை முதல் முறையாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற விஜயாவை பார்த்து முத்துவும் மீனாவும் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாக்காய் பார்க்குறாங்க. இதோட இந்த பிரமோ முடியுது.